ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோடைய கண்டினியூட்டி வீடியோ தாங்க இந்த வீடியோ. அந்த வீடியோவில் இன்ட்ரோ மட்டும் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து இந்த கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். அவரைக்காய் வந்து இதோட சீசன் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நான் பறிக்கிறேன் இல்லையா, இதுதான் வந்து கொஞ்சம் அதிகமான அவரைக்காய். அதுக்கப்புறம் இனிமேட்டு பூவெடுத்து சங்கெடுத்து அதுக்கப்புறம் தான் காய் காய்க்கும். அதனால் இந்த அவரைக்காய் வந்து இந்த சீசன் வந்து இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் காய்ச்சாலும் இன்னும் கொஞ்ச நாள் தான் காய்க்கும், இந்த தை மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் வந்து காய்க்கிறது வந்து ஸ்டாப் ஆகிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி மாதம் மட்டும்தான் நம்ம விதை தேடி விதைப்போம். ஆடி மாதம் விதைச்ச பிறகு அந்த காய் வந்து அதுக்கப்புறம் வந்து முளைச்சி வந்து நமக்கு காய்கள் காய்ச்சி தை மாதம் வரைக்கும் நமக்கு அவரைக்காய் சீசன் இருக்கும். அவரைக்காய் சீசன் இப்போது முடியும்னா இப்போ ஜான்வரி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வரைக்கும் இருக்கும். ஆனால் கொல்லையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜான்வரியோடையே முடியும். பிப்ரவரி ஜனவரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் பூ எடுக்குது. இந்த பூவெல்லாம் காய் காய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து காய் இப்போ முடியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பூ வந்து பியூர் ஒயிட் கலரில், இந்த தும்பு பூ ஒயிட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒயிட் கலரில் இருந்து அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, அதை விட இந்த கடலூர் காக்கட்டானை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஒயிட்டாக ப்யூராக இருந்தது. காலைல அந்த மிஸ்டோடு சேர்ந்து அந்த பனித்துளிகள்லாம் அந்த இலையில பட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அப்புறம் வந்து தண்ணி வந்து நமக்கு வந்து மோட்டரில் இறச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா, அப்படி தண்ணி மோட்டரில் இறச்சிக்கிட்டே இருக்கும் பொழுதே வாய்க்காலில் வளைஞ்சு நெளிஞ்சு போகுது. அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கிறதுக்கு, பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. அதனால தான் காலையிலேயே இந்த கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா உளுந்து பிடுங்க போக்குள்ளே எடுத்தது. பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைவ் போட்டிருந்தேன் இல்லையா, அன்னைக்கு தான் இந்த வீடியோவும் எடுத்தோம். எவ்வளோ அழகாக க்யூட்டாக வளைஞ்சு நெளிஞ்சு வாய்க்காலில் தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள். அந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த தண்ணி போகும். இந்த தண்ணி இந்த கொல்லைக்கு பாயறது ஒரு 3 days ஆகும். ஏன்னா மோட்டரில் வந்து தண்ணியோடைய நீர் வரத்து கம்மியாக தான் இருக்கு இல்லையா, அதனால வந்து கொஞ்சமாக ஒரு காணா பாயறதுக்கு லேட் ஆகும். இந்த மிஸ்டோடு சேர்ந்து பூ பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக மார்னிங்கே ஒரு பிளஸ்டாக இருந்தது சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கட்டிகிட்டு இருந்தாங்க அப்பா, பக்கத்தில் உளுந்து பிடுங்கிட்டு இருந்தாங்க. நம்ம தண்ணி பாய்ச்சினது அவரும் பாய்ச்சினாரு. நம்ம தண்ணி அவங்களும் தண்ணி பாய்ச்சினாங்க. இது நம்ம உரம் அதிகமாக போட்டுருக்கோமா, ஏறத்துலேயே எல்லாம் உரம் போடல, வெறும் தண்ணி தான் போட்டாங்களாமே ஒரு உரம். முடிச்சுவாங்க இதுக்கு மேலே. இப்போ நம்ம அடிவாரம் போட்டிருக்கோம், முத கலைக்கு போட்டிருக்கோம். எப்போ சொன்னேன் நல்லா கேட்குறாங்க. நான் கேட்குறேன். காலையிலேருந்து உளுந்து பிடிங்க, கையெல்லாம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு பிடி உளுந்து கூட தேராதுங்க தொப்புளி. இன்னும் காலையில் அங்கே ஸ்டார்ட் பண்ணோமா, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், கரெக்டாக 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12. அதுக்கப்புறம் ஒரு 10:30 மணிக்கா வந்து இந்த 2 பேரும் வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வேலை சூடு படிச்சுது, இன்னும் போயிட்டுருக்கு. வெயில் வந்து சூரிய பகவான் செம்மையாக அடிக்கிறார். அவங்களுக்கு பொங்கல்லாம் வச்சோம் சூரியனே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன், சூரிய பொங்கல் அன்னைக்கு உங்களை எப்படி பார்த்துக்கிட்டோம். கொஞ்ச நேரம் நீங்கள் மறைஞ்சிருந்து எங்களுக்கு வந்து கருணை காட்டுங்கள். நாங்கள் இதை முடிச்சுட்டு போகிற வரைக்கும் காலையிலேருந்து வந்து மேகமூட்டமாக தான் இருந்தது. இப்போ தான் வந்து சூரிய பகவான்
வெளுத்து கட்டுறாரு. இதை விட சித்திரை மாதம் பங்குனி மாதம்லாம் செம்மையாக அடிப்பார் பாருங்கள். இந்த உளுந்து பிடுங்குறோம். இப்போ பாருங்கள் ஒரு ஆர்வ கோளாறுது, இப்போ தான் முளைச்சி வருது. அப்போ போட்டது இல்லை, இந்த செடியிலேருந்து விழுந்த உளுந்தா என்னன்னு தெரியல, இப்போ முளைச்சி வந்துருக்கு இந்த ஆர்வ கோளாறு. இதை என்ன பண்ணுவாங்க, ஓட்டைக்குள்ளே சேர்த்து ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. பாருங்க, இதுதான் உளுந்து பயிர். உளுந்து பயிர் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி உளுந்துலேருந்து வந்திருக்கு பாருங்க. தெரியுதா தெரியலையா? இருக்கு பாருங்க, இந்த 2 உளுந்துலேருந்து செடி வருது. இப்படி தான் அழகாக முளைச்சிருக்கு பாருங்க. அப்பா, இது வந்து கடலை செடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு கட்டிகிட்டு இருக்காங்க, தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க கொல்லைக்கு. இங்கே உளுந்து பிடுங்கிட்டு இருக்காங்க. நானும் தான் பிடுங்கினேன், இவ்வளோ நேரம் முடியல, அதனால் உட்காந்துருக்கேன். இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா தண்டைக்கீரை செடி. இதெல்லாம் தண்டைக்கீரை ஒரே ஒரு 4-5 கன்று மட்டும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் எனக்கு இந்த பேபி கீரையை சாப்பிட்டா அப்படி ரொம்ப பிடிக்குங்க. இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த காஞ்ச மிளகாய் பூண்டெல்லாம் போட்டு கடைவாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அதனால தான் கொஞ்சம் 4 விதை மட்டும் போட்டிருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் அந்த கார்னர் வரைக்கும் அந்த கார்னர்லேருந்து அந்த ஃபோன் அப்போ கட் ஆகிடுது என்னன்னு தெரில, போயிட்டுருக்கு. இது வந்து தண்டைக்கீரை. அங்கே வந்து உளுந்து எடுத்துட்ருக்காங்க. இந்த உளுந்து நேற்று எடுத்து முடித்ததுக்கப்புறமா வச்சுக்கோங்களேன், பிடுங்கி எடுத்துகிட்டு அப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். மணியும் வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock ஆகிடுச்சு. எப்படியும் ஒரு இன்னும் ஒரு 1/2 an hour அந்த ஒர்க் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு சப்ஸ்கிரைப் சொல்லு. தென்கிழக்கு பூஞ்சிட்டு சன்னக்கொன் சரி, ஓகே. நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம், போய் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, முடிச்சா அப்புறம் முடிச்சிடலாம். அப்போ நம்ம உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் தொய்வாயிடும். அப்புறம் வந்து ஒர்க்கு வந்து முடியாமல் இருக்கும். அப்புறம் இன்னொரு நாள் வரணும். அதுக்கு இப்போயே முடிச்சுட்டு போகலாம். அங்கே ஊற்றிடுங்க போங்க. இது ஒன்றும் செய்யாது, ஊற்றுங்க. அந்த வரத்து மேலே இதுதான் கோஸ் செடி. நல்லா வளர்ந்துட்டுருக்குங்களா? ஏங்க இங்கே வச்சுட்டு போகிறீங்க? ஏங்க இதை ஏங்க வச்சுட்டு போகிறீங்க? அதான் எடுத்துகிட்டு போங்க, அங்கே கழுவிக்கலாம். அங்கேருந்து எடுத்துட்டு வாங்க, அங்கேருந்து எடுத்துட்டு வாங்க. ஓகே. ஓடட்டும்.
போயிட்டு வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்து இப்போ அவரைக்காய் பறிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம்.